ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான காயினை பற்றி பார்க்கலாம். அதாவது ரொம்ப முக்கியமான காயின், மக்கள் கையில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 49,000 ரூபா வரைக்கும் விலை போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 ரூபா காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். இந்த மாதிரி காயின்ஸ் நீங்கள் வச்சுருந்தா அதை எப்படி விற்கலாங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ கடைசியில் இருக்குது, அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காயினோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துக்கலாம். காயினோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய காயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் வந்து பெருசாக இருக்கும். அதுக்கு கீழே சத்தியமேவ ஜெயதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அதுக்கு கீழே 2ங்கிற டினாமினேஷன் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயினோட இந்தியா ருபீஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ்லேயும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஹிந்தியில் இதே வார்த்தையை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்க. காயினோட பேக் சைடு வந்து பார்த்துக்கலாம். காயினோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தேஷ்பந்து சித்ராஜன் தாஸ் அப்படின்னு கொடுத்து 1870 1925 அப்படிங்கிற அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே வார்த்தையை ஹிந்தியிலையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே மறுபடியும் வந்து வருஷம் கொடுத்துருப்பாங்க. அதில் வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1998 அப்படிங்கிற வருஷம் வந்து அதில் நோட்டாக இருக்கும். இந்த வருஷத்தில் தான் இந்த காயின் வந்து அச்சடித்து முறையாக காயின்ஸ் வந்து வெளியிடுறாங்க. இதுக்கு சென்டர் சைடில் அவரோட ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து கண்ணாடி போட்டிருக்கிற மாதிரி நல்ல நீட்டான ஒரு இமேஜஸ் வந்து இருக்கும். இது வந்து காயின்ஸோட ஃபுல் டிசைன் வந்து பார்த்துட்டோம். இப்போ காயினோட ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத வந்து இப்போ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயின்ஸோட ஃபுல் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டிலே சொல்லியிருந்தேன். காயின்ஸ் வந்து 1998 வருஷம் முறையாக அச்சடித்து வெளியிடுறாங்க. இதோட மெட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பர் நிக்கல் டைப்பு. சரிங்களா? இதோட மெட்டல் வந்து காப்பர் நிக்கலில் தயாரிச்சிருக்காங்க. வெயிட் வந்து 6 கிராம் வந்து வெயிட் இருக்கும். சைஸ் வந்து 26 mm. அதாவது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய 2 ரூபா காயின் என்ன சைஸ் இருக்குமோ அதே சைஸ் தான் இருக்கும். ஷேப்ஸ் வந்து இதில் வந்து முக்கியம். ஏன்னா ஷேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. 2 ரூபா காயினில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கிற காயின் இருக்குது, அதாவது டைமண்ட் ஷேப்பு. சரிங்களா? 11 சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த சைடெலாம் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வந்துன்னா 17 சைடு வந்து இருக்கும். சரிங்களா? 17 டைம் வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு இருக்கும். இது ஒரு டைப்பான 2 ரூபா காயின். அதுவும் இல்லாமல் இந்த காயினை மொத்தமாக 3 இடத்துல வந்து அச்சடிக்கிறாங்க. கல்கட்டாவில், ஹைதராபாத்தில், நொய்டாவில், இந்த 3 இடத்துல வந்து காயின்ஸ் வந்து அச்சடித்து தயாரித்து வெளியிடுறாங்க. இந்த காயினோட சிம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு ஹைதராபாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார் போட்டிருக்கும். நொய்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா டாட்டு வந்து போட்டிருக்கும், பெரிய சைஸ் டாட்டாக இருக்கும். கல்கட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு சிம்பிளும் இல்லை அப்படின்னா அது வந்து கல்கட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினில் இருக்கிறதுலே ரொம்ப அதிக ரேட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த காயின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து மெயினாக பார்த்துக்கலாம். இப்போ நான் இதில் சொல்லியிருக்கிற எல்லா மார்க்குமே அதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் வருஷத்துக்கு கீழே ஹைதராபாத் மின்ட்டு இருக்கும். சரிங்களா? ஹைதராபாத் மின்ட்டு போட்டுருந்துச்சி அப்படின்னா சாதாரணமாக ரொம்பவே காயின் தேஞ்சிருக்குது, ரொம்ப அழுக்கடைஞ்சிருந்தாலுமே அந்த காயின் கிட்டத்தட்ட 10,000 ரூபா வரைக்கும் விலை போகும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபைன் கண்டிஷன், ரொம்ப சூப்பராக இருக்குது, காயினே பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு காயினோட விலை வந்து கிட்டத்தட்ட 49,000 ரூபா வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்குது. 100% அதே ரேட்டுக்கு உங்களாலையும் விற்றுக்க முடியும். அதாவது காயின் வந்து ரொம்ப புத்தம்புதிய கண்டிஷன், அதாவது வெரி ஃபைன் கண்டிஷன், யூஎன்சி கண்டிஷன் மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஒரு கீரலோ இதெல்லாம் இல்லாதது வந்து அவ்வளோ ரேட் வரும். நான் சொன்ன எல்லாமே மேட்ச் ஆகிருக்குது, அந்த ஹைதராபாத் மின்ட்டில் தயாரிச்சிருக்குது, ஏதாவது சின்ன இடத்துல அழிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 10,000 ரூபா ரேட்டுக்கு போகும். இந்த காயின்ஸை பற்றி எதுக்காக இப்போ வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த காயின்ஸ் வந்து நிறையா பேர் கையில் வந்து இருந்தாலுமே இதை வந்து கண்டுபிடிக்க தெரில. இது ஒரு சாதாரண 2 ரூபா காயின் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து தெரியறதில்ல. இந்த காயின்ஸ்லாம் விலை போகும், இது விலை போகாது அப்படிங்கிறது தெரியறதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஆகிக்கிங்க. அது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயமாக இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கையில் இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கையில் இருந்தாலும் அவங்க கையில் இருந்தாலும் அவங்களாலையும் ஒரு நல்ல ரேட் வந்து விற்க முடியும். உங்களால் அவங்களுக்கு ஒரு உதவி போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கட்டாயம் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுமாரி பழங்காலத்து நாணயங்கள், ரூபா தாள்கள், பலரின் காயின்ஸு, கரன்சி இது மாதிரி எது வச்சுருந்தாலும் இது என்ன ரேட்டுக்கு போகுது, அது எப்படி விற்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் நம்ம சேனல் வீடியோஸில் வந்து ரெகுலராக கொடுத்துருக்கேன். அதனால் ஃபுல் வீடியோஸை பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நொய்டாவில் வந்து தயாரிச்சிருக்காங்க, அது இல்லாமல் கல்கட்டாவில் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா நொய்டா காயின்ஸ் வந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூபா 5 ரூபா கிடைக்கும். புத்தம்புதிய காயின்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 10 ரூபா கிடைக்கும். நொய்டா காயின்ஸு, கல்கட்டா காயின் ரெண்டுமே ஒரே மாதிரி ரேட்டு தான் கிடைக்கும்.
மற்ற 2 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கல்கட்டா நொருடா 2 வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப புதுசாக இருக்கிற காயின்ஸை மட்டும்தான் டீலர்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. அதனால் அந்த காயின்ஸை வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண வேணாம். ஹைதராபாத் மின்ட் வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு காயின் வச்சுருந்தாலும் நேரடியாக விற்க முடியும். என்கிட்ட எப்படி இந்த காயின்ஸு கரன்சி நோட்லாம் விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தா காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும். அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண 2 நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும். அப்படியே மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு 2 நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ் ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.